ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இன்சார்ஜ் மட்டுமே மீட் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஆர் விலாக்ஸ். நீங்கள் எனக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ ஆஃப் எஸ்எஸ்எஃப்ஏ ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கோல்டு பிரகாஷ் அவர்கள் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். வாங்க அவர் வந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம். அன்பார்ந்த எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். எஸ்எஸ்எஃப்ஏக்கு முதல் வணக்கம், நன்றி. என் பேர் பிரகாஷ். நான் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 29 பேர் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ணி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். பாபாவோட அருளால் தான் இது நடந்துச்சு. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பல்லாக்கு ஊர்வலமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷம் வந்து கொடுத்தது வந்து பாபாவோட அருளால் தான் எல்லாம் கிடச்சிது அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நல்லது நடக்கணும். வேணுனது எல்லாமே கண்டிப்பாக நடக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே வேணுனது எல்லாமே பாபா அருளால் கண்டிப்பாக நடக்குது. எல்லாம் வந்தவங்க எல்லாமே என் தங்கச்சியை எல்லோரும் ரொம்ப ரிலேஷன்ஸு எல்லாமே. அவங்களுக்கு வந்து என்னால் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம இதை ஏற்பாடு பண்ணி செஞ்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எல்லாருமே. நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த இதுக்குள்ளே வந்தீங்க? எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம சாய்பாபா கோயிலில் வரவர், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஃபேமிலி தான். அவங்களும் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர். அவர் மூலம் தான் ஃபஸ்ட் இயர் வந்தோம். அதுக்கடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டோம். அப்புறம் இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு 30 பேர் வந்தாங்க. லாஸ்ட் இயர் ஒரு 45 பேர். அதனால் எல்லாத்தையும் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம். அதே மாதிரி வந்து வேண்டுனது வந்து கண்டிப்பாக கிடைக்கிது. சீரடி வந்து வேண்டுனது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைச்சிது. அதனால் இந்த வருஷம் நம்ம வந்து வேண்டுதல் வச்சு, போன வருஷம் லாஸ்ட் இயர் கூப்பிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் மேரேஜ் ஆச்சு, வீடு வாங்கினாங்க, அந்த மாதிரி நடந்தது. கண்டிப்பாக சீரடி வந்தவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையுன்னு நம்பி என்னால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணுங்கிற ஒரு ஆசையால் நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, வணக்கம் சொல்லுங்க. நன்றி. நன்றி, வணக்கம். எஸ்எஸ்எஃப்ஐ ஆர்கனைஸ் பண்ண ஜெயக்குமார் அண்ணனுக்கு மிக்க நன்றி. அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ண முடியாது. அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தார். 700 பேர்த்த வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணார். எல்லாமே அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் மென்மேலும் சிறப்பித்து வாழணும். அது எங்கள் வந்து குரு மாதிரி. அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சிவில் இன்ஜினியராக இருக்கேன். கான்ட்ராக்ட் பேஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்கு. இந்த எஸ்எஸ்எஃப்ஐலேருந்து மிஸ்டர் பிரகாஷ் அண்ணா வந்து என்னோடய ரிலேட்டிவ் தான். எனக்கு அண்ணன் மாதிரி. ஸோ அவர் வந்து அவர் மூலிமா, என் தங்கச்சி வீட்டுக்காரர் மூலிமா இந்த சீரடி ட்ரிப்புக்காக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் என்னோடய மதர் வந்து நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். ஸோ இந்த வருஷம் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மிஸ்ஸஸ் போகலான்னு ட்ரை பண்ணோம். பட் மிஸ்ஸஸ் வர முடியல. ஸோ இந்த இயர் வந்து நான் மட்டும் இப்போ வரலான்னு சொல்லி வந்தோம். ஸோ வந்ததுலேருந்து அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எஸ்எஸ்எஃப்ஏ ஸோ ஷீரடி சாய்பாபா ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு பிரகாஷ் அண்ணா எனக்கு இந்த ட்ரிப் போகிறத பற்றி சொல்லியிருந்தார். ஸோ லாஸ்ட் இயர் என்னோட அம்மாவை அனுப்பிச்சி வச்சுருந்தேங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நான் வரலான்னு முடிவு பண்ணி நானே என் ஒய்ஃப் வரலான்னு ட்ரை பண்ணோம். பட் வர முடியல. ஸோ அதனால் நான் மட்டும் வந்தேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ட்ரெயின் ஏறினதுலேருந்து கேர் பண்ணதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஒரு ப்ரீ பிளானிங்காக பண்ணாங்க. ரொம்ப ஒரு ப்ராப்பர் அண்டு குவாலிட்டியாக இருந்ததுங்க. ரொம்ப ஃபுட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. எல்லாமே ட்ரிப்பு சாய்பாபாவோட டெம்பிள் விசிட்டும் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. சாய்பாபாவை பல்லக்கில் கூட்டிகிட்டு போகிறது, விளக்கு பூஜை எல்லாமே வந்து ஷீரடி மக்களே ரொம்ப வியந்து பார்த்தாங்க. ஸோ அங்கே வாசித்த மேளதாளங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரிப் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரிப்பெல்லாம் போனோம். லோக்கலில் இருக்கிற டெம்பிள்ஸில் விசிட் போனோம். ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்எஃப்ஏவை நடத்துகிற மிஸ்டர் ஜெயக்குமார் சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து அவர் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க. இன்னுமே ரொம்ப இந்த அளவுக்கு எப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 700 பேர்த்த அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காருன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தான் அதெல்லாம். ஸோ ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணார். அவருக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோடய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். பாபா அருளால் இந்த வருஷம் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் அவங்களுக்கு மேலும் மேலும் வளரணும். எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.
தம்பி எனக்கு அதை வணக்கம், என் பேர் வெங்கடேஷ், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ இந்த எஸ்எஸ்எஃப்ஐ ட்ரஸ்ட் வந்து எனக்கு என்ன பிரகாசன மூலிமா அறிமுகமாச்சு. போன வருஷம் வந்து இது எங்களுக்கு அறிமுகமாச்சு. எங்கள் ஃபேமிலிக்கு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லி கேட்டு இந்த வருஷம் நான் வந்திருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 700 பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ரிப்புக்காக வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா அத்தனை பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு, எல்லாத்துக்குமே நல்ல ஃபுட்டுங்கிறத விட ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு, அதே மாதிரி ஒரு நல்ல தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஷீரடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பல்லக்கு சேவை, பெரிய அன்னதானம், நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பீப்புள்ஸ்க்கு மேலே அவங்க வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க. ஷீரடிக்கு வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி அன்னதானம் போட்டிருக்காங்க. ஒரு 200 ஒர்க்கர்ஸை வச்சு, அது போக விளக்கு பூஜை அப்படின்ட்டு ஷீரடியை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் கிடச்சிது. இதுக்கு காரணம் வந்து எஸ்எஸ்எஃப்ஐ ட்ரஸ்ட், அப்புறம் ஜெயக்குமார் சார், எல்லாத்துக்கும் நன்றி. வந்தவங்க எல்லாருமே வந்து பாபா அருளால் அவங்க வேண்டினதும் கிடைக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். ஹாய் எவ்ரிவன், வணக்கம். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப் டு ஷீரடி. ஸோ இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே வந்து எல்லா ஆர்கனைஸும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் வந்து எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்ததுலேருந்தே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. பல்லாக்கு, அப்புறம் வந்து சேவா, அதுக்கப்புறம் இங்கே விளக்கு பூஜை, வரலட்சுமி நோம்பி, அது ரொம்பவே ஆஸ்பீஷியஸ் டேயில் நாங்கள் போய் அங்கே விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் இவ்வளோ தூரம் பண்ண ஜெயக்குமார் அங்கிள், ஹானரபிள் ஜெயக்குமார் அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் ஃபஸ்ட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அண்ட் ரொம்ப தேங்க்யூ டு ஆல் கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் அண்ட் கிருஷ்ணமூர்த்தி அங்கிளோட ஃபேமிலி. பாபாவோட பிளஸ்ஸிங்கால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சாயிரம். ஹலோ, வணக்கங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க, சலூன் வீதியில். நான் வந்து என் பேர் மங்கையர்கரசிங்க. நாங்கள் சீரடிக்கு போகலான்ட்டு எங்கள் மாப்பிள்ளை பொண்ணு புக் பண்ணாங்க. அவங்க தாங்க எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. நடத்துவர் வெறும் ஜெயக்குமாருங்க. அவர் செமையாக பண்ணியிருந்தாருங்க, சூப்பராக பண்ணாங்க. நான் 2 வருஷம் போயிட்டு வந்துட்டேங்க. மேலும் போகலான்ட்டு இருக்கிறோம். நிறைய கூட்டம் வந்து செமையாக செய்கிறாங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸுங்க. எல்லாம் சாய்பாபா புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் பார்க்குறவங்களாம், இந்த வீடியோ காலில் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக எங்கள் பையன் இது கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் அடுத்த வருஷம் நிறைய பேர் வரணுங்க எங்களை பார்க்கறக்கு. சாய்பாபா புண்ணியத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா அன்னதானம் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சாங்க. என்ன சொல்கிறதுன்னா எனக்கு திகப்பாக இருக்குது. முட்டியில் என்னால் பேச கூட வார்த்தை வரல, அவ்வளோ செமையாக இருந்ததுங்க. சூப்பருங்க. சாய்பாபா புண்ணியத்தில் எல்லாருக்கும் நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் ஆசைங்க. நன்றிங்க. என் பேர் சண்முக சுந்தரம். நான் கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில் இருக்கிறேன். நான் எங்கள் ஈரோட்டிலேருந்து எங்கள் மாப்பிள்ளை பிரகாஷ், பத்மாவதி அவங்க ஏற்பாடு பண்ண சேலத்துக்காரங்க நடத்துகிற எஸ்எஸ்எஃப் நண்பர்கள் குழு மூலமாக சீரடி போயிட்டு வந்தோம். இந்த 2வது வருஷமாக போயிட்டுருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. நல்லா இருந்தது. எங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருந்தது. அங்கே போய் தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், குழந்தைகள், ஸ்கூலுக்கு இங்கெல்லாம் போய் 1,00,000 பேர் சுமார் அன்னதானம் பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து இவங்களால தான் எங்களுக்கு கிடச்சிது. இந்த புண்ணியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த வருஷம் இது மேலும் விரிவடைஞ்சு பெருசாகணும். நாங்களும் அடுத்த வருஷம் பல வருஷம் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இதை நடத்துகிறவங்களுக்கு, ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. இதில் மாதிரி நீங்களும் சேர்ந்து கலந்து மேலும் பயனடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கங்க, என் பேர் ராணி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோங்க. அப்புறம் இந்த எஸ்எஸ்எஃப்ஏ குரூப்புக்கு ரொம்ப நன்றி. இதை நடத்தின ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப பணிமார்ந்த என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த இதில் எங்களை அறிமுகப்படுத்தினது ஈரோட்டில் பத்மாவதி, பிரகாஷ் அவங்களுக்கு அதை விட ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து போன வருஷம் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க முதல் முறையாக. அப்போ வர்றப்போ ரொம்ப இதை விடவே நாங்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்தோம். ஃபஸ்ட் டைமுங்கிறப்போ இந்த மாதிரி அனுபவம் நாங்கள் எந்த இதில் அனுபவிச்சோம். எங்கள் உள்ளூர் கோயிலில் கூட நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டதே கிடையாது. இங்கே வந்து கலந்து செய்யறப்போ தான் இதோட உண்மையான அனுபவமே ஆத்மமாக நல்லா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க.
அதுக்கப்புறம் இந்த 2வது வருஷம் என் குழந்தைகளோட எல்லாருமே வரணுன்ட்டு இந்த வருஷம் என்னுடைய பாபாவோட அனுகிரகத்தில் பிறந்த என் பேர குழந்தைகளோட இங்கே கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அதனால் இந்த வருஷம் வந்து அது எல்லாத்தையும் நாங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லா விஷயங்களும் இங்கே நடக்கிற அவருடைய ஏற்படுத்தி கொடுக்குற திருவிளக்கு பூஜை, பல்லாக்கு பூஜை, அன்னதானம், விசேஷமாக அன்னதானம் மிகப்பெரிய அளவில் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அப்புறம் திருவிளக்கு பூஜையும் அப்படிதாங்க, அந்த அளவுக்கு செய்கிறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்னால் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் கூட 10 நிமிஷம் கூட என்னால் கீழே உட்கார முடியாதுங்க. அவரோட ஆசையால் தான் நான் 1 மணி நேரம் கீழே உட்காந்து இந்த பூஜையை பண்ணியிருக்கேன்னா பாபாவோட அனுகிரகம் கண்டிப்பாக இல்லாமல் அதை பண்ண முடியாதுங்க. அதை ஏற்படுத்தி கொடுத்துக்கிற அந்த ஜெயக்குமார் அண்ணாக்கு ரொம்ப 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 நன்றிங்க. இதே மாதிரி அவர் மாதிரி கிடைக்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அந்த மாதிரி கிடைக்கிற நம்மளுக்கெல்லாம் இந்த இதை கொடுக்கறதுக்கு பெரிய வரம் வந்து அவர் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ஜெயக்குமார் அண்ணா வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம் சொல்லிக்கணும். இந்த மாதிரி பெரிய இவ்வளோ வேற மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மேலும் மேலும் ஒவ்வொரு வருஷம் நான் பார்த்துட்ருக்கிறேன், ஆளுங்க ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. இப்போ கடைசி வரைக்கும் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களால் பண்ண முடியல அவங்களுக்கெல்லாம். அடுத்த வருஷம் இன்னும் எங்கள் இதில் வந்து இன்னும் 10-15 பேர் எச்சா வரக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் இது மேலும் மேலே குழுக்களோட இது வந்து நண்பர்கள் கூட இன்னும் பெருசாக போகுது. இதோட இது வந்து வேறு லெவலாக வர போகுதுன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால் இது 10 பிரகாஷ்க்கு இந்த கிரெடிட் ரொம்ப ஜாஸ்தியாக வரப்போகுதுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எஸ்எஸ்எஃப்ஏ குரூப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த வாட்டி சீரடிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பத்து அக்காவுக்கும் இந்த பிரகாஷ் மாமாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நினச்சிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு எல்லாமே. நான் அங்கே போயிட்டு குத்துவிளக்கு பூஜை, அப்புறம் அங்கே பல்லக்கு இதெல்லாம் போனோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா டான்ஸ்லாம் ஆடினோம். எப்போவுமே ஆடினதே இல்லை, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அங்கெல்லாம் போய் நல்லா டான்ஸ் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட்டு போகிற மாதிரியே எனக்கு ஐடியா இல்லை. அப்புறம் எல்லாம் கம்பல் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஜெயக்குமார் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப எஸ்எஸ்எஃப்ஏக்காரர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷம் நாங்கள் முதலாக வந்திருக்கிறோம். எல்லா ஏற்பாடும் நல்ல வழியாக இருந்தது. அதனால் எல்லாருக்கும் நன்றி. அவர் அமைச்சு கொடுத்தவருக்கும் நன்றி. பிரகாஷும் பத்துக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் பிரதீப். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சீரடி போயிட்டு வந்தோம். சீரடி சாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் மூலமாக அவர் அசோசியேஷன் மூலமாக போயிட்டு வந்தோம். அவர் ஜெயக்குமார் சார் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப நாளாக சீரடி போகணும், எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணன் பிரகாஷ் அண்ணனும் எங்கள் பத்தக்காவும் போனது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே பாபாவை நான் 5 தடவை பார்த்தேன். இத்தனை நாள் பார்க்காததுக்கு சேர்த்து வச்சு பார்த்துட்டேன். நம்ம ஜெயக்குமார் சாரே பார்த்தா பாபா தான் இருக்கார், லேட்டஸ்ட் பாபா மாதிரி இருக்கார். நீங்களும் அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக வாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அன்னதானம் 1 லட்சம் பேருக்கு பண்ணோம், அதுவும் அருமையாக பண்ணோம். நாங்களே போய் 5000 குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். புது ஊருன்னு நினச்சோம், ஆனால் நல்லா ஒன்றும் பயம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் லாட்ஜி கீச்செலாம் ரொம்ப நல்லா ரூமிங்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. சாப்பாடு தான் உண்மையில பக்காவாக பண்ணிட்டாங்க. இருந்தவங்களுக்குலாம் குறை இன்னும் அந்தளவுக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க. முடிஞ்சாலும் அவங்களோட எல்லா இதுவும் போட்டாங்க, எஃபெக்ட்டும் எங்களுக்கும் அந்தளவுக்கு நல்லா திருப்தியாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வரணும். அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். எங்களோட அனுபவம் நீங்களும் அனுபவிக்கணும். நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்துட்டு இவங்க பேட்டி கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே எஸ்எஸ்எஃப்ஏ அவங்க வந்துட்டு கொடுத்த சூப்பரான பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே வந்துட்டு அவங்க மனசார பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிரகாஷ் பத்மா அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.